ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். கிளாடியஸ் டேனியல் 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஜெரால்டு வினோத், சுமி, வில்லியம், ரோசரி அம்மா மற்றும் குடும்பத்தினர், கோயமுத்தூர். ஜி. ஆல்பன் ஜெரால்டு இன்று இவரின் பிறந்த நாளின் நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் மற்றும் ஞானத்திலும் கல்வியிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வளரவும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவை புனித குரியகோஸ் எலியாஸ் சாவரா அருள் பணியாளர் அவர்களுடைய நினைவை கொண்டாடுகிறது. புனித குரியகோஸ் எலியாஸ் சாவரா 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதர். நமது அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தை தன் சொந்த மாநிலமாக கொண்டு வாழ்ந்தவர். இந்தியாவினுடைய முதல் ஆண் புனிதர் என்கிற பெருமையை கொண்டிருக்கிறவர். ஒரு கத்தோலிக்க குருவானவர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டவர். இத்தனை பெருமகளையும் தன்னிலே உள்ளடக்கி தான் வாழ்ந்த சமூகத்திலே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திட முடியாதா என்கிற வேட்கையை கொண்டு தன்னுடைய சமூகத்திலே நிலவிய அத்துணை வேறுபாடுகளையும் கலைந்தெறிய முற்பட்டவர். தான் ஒரு கத்தோலிக்க குருவானவராக இருந்தாலும் கூட தன்னை வெறுமனே வழிபாடுகளில் முடக்கி வைத்து கொள்ளாமல் சமூக மாற்றத்திற்காக நான் என்னை எப்படி உட்படுத்த முடியும் என்று சொல்லி சமூக மாற்றத்திற்காக பல வித்துக்களை வித்திட்டவர் இவர். பல நேரங்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்மையே வழிபாடுகளில் நம்மை முடக்கி வைத்துவிட்டு சமூக மாற்றத்திற்கு எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காமல் இருக்கிறோம். அப்படி வெறுமனே வழிபாடுகளில் நம்மை முடக்கி வைத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த பலியிலே நம்மையே தகுதியுள்ளவர்களாக பங்கெடுத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, திரு அவையின் ஒன்றிப்பை உறுதிப்படுத்த புனித குரியாக்கோஸ் எலியாஸ் என்னும் அருள்பணியாளரை தூண்டி எழுப்பினீரே. அவரது பரிந்துரையின் வழியாக நாங்கள் நம்பிக்கையில் ஒன்றுபட்டு வளர்ச்சி அடையவும், சொல்லாலும் எங்கள் அயலாருக்கு உகந்த பணியாலும் நற்செய்தியை பரப்பவும் கனிவுடன் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைமுத்துக்கள் 5-8, அதிகாரம் 7 இறைமுத்துக்கள் 1-5 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருட்பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்கிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகம் எங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்ள உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையின்படியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சிமையும் வல்லமையும் ஆண்டவருக்கு உரித்தாகுக. ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அனைவருக்கும் உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலகும் ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குடல் கடல் மேல் ஒலிக்கிறது. ஆண்டவர் நீர்த்திரளின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 14 to 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எழுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். ஒரு முறை ஒரு வகுப்பிலே ஆசிரியர் ஒருவர் திருடுகின்ற பழக்கத்தினை கொண்டிருந்த ஒரு மாணவனை அழைத்து கண்டிக்கிறார். ஏண்டா மற்றவங்க பொருட்களுக்கு ஆசைப்படுற? எதுக்கு பேனா பென்சில்லாம் திருடுற? நீ போயிட்டு உங்கள் அப்பாவை கூட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவனும் போயிட்டு அவங்க அப்பாவை அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அவங்க அப்பாவை கூட்டு வந்த பிறகு அந்த டீச்சர் அந்த அப்பாவை பார்த்து, சார் இதோ பாருங்க, உங்கள் பையன் கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்களுடைய பொருட்கள்லாம் திருடுறான், கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசிரியருக்கு முன்பாகவே இந்த தகப்பன் அந்த பிள்ளையை ஒரு அடி அடித்து, டேய், எத்தனை வாட்டி நான் உனக்கு என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன், எதுக்கு நான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னானா. இன்றைக்கு பல நேரங்களிலே பெற்றோர்களாகிய நாமே சில நேரங்களில் சில பாதைகளை தவறுதலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லுவதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதே போலத்தான் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் கடவுளிடம் அழைத்து வர வேண்டிய பரிசேயர்கள் கடவுளிடம் வருவதற்கு அவர்களே மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்ததை இயேசு இந்த சீடர்களுக்கு இந்த புளிப்பு மாவை சொல்லி அவர்களை கண்டித்து கொண்டிருக்கின்ற பொழுது, இவர்கள் தங்களுடைய உடல் தேவையான அப்பம் இல்லையே என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது இயேசுவை மனம் வருந்தச் செய்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த 3 நிகழ்வுகளும், முதலாவது முதல் வாசகம். இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது நாம் இப்படியாக வாசிக்க கேட்டோம். மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் மனிதர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் கண்டு ஆண்டவர் மனம் வருந்தினார் என்று முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். நற்செய்தியிலே இயேசு தம் சீடர்கள் ஆன்மீக அளவிலே உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது, நாம் அப்பங்களை மறந்துவிட்டு வந்து விட்டோமே என்று சொல்லி சீடர்கள் உடலளவின் சிந்தனைகளை கொண்டிருந்ததை கண்டு இயேசு மனம் வருந்துகிறார். மூன்றாவதாக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித குரியகோஸ் சாவரா அவருடைய வாழ்விலும் நாம் பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த சமூகத்திலே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சமம் என்று நம்பிய அவர் அந்த சமூகத்திலே உயர்குடி தாழ்த்தப்பட்டவர்கள் என்று மிகப்பெரிய வேறுபாடுகளை அங்கு பார்க்கின்ற பொழுது மனம் உடைந்து போகிறார். தந்தை கடவுள் தான் படைத்த மக்கள் இப்படி தீமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நோவாவிடம் இவர் இப்படியாக மனம் வருந்தி அவரை மட்டும் காப்பாற்றி அங்கிருந்தவர்களை அழித்தொழிக்கிறார்.
இரண்டாவதாக நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்கள் தான் சிந்திப்பது போல சிந்திப்பதில்லையே, தன்னை போல அவர்கள் கடவுளை நோக்கி வரவில்லையே என்று சொல்லி அவர்களை பார்த்து மனம் வருந்துகிறார். மூன்றாவதாக நாம் நினைவு கூறுகிற அந்த புனிதரும் அதே போல தன் சூழ்நிலையில், தான் வாழ்ந்த சூழ்நிலையில் நடந்த அவலங்களை நினைத்து கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நான் நன்றாக இருந்தால் போதும், என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும், எதற்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனை எனக்கு, அடுத்தவர்களுடைய பிரச்சனை அடுத்தவர்களாகவே இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒரு சுயநல போக்குடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆக அப்படி முன்பிருந்த தலைவர்கள் எல்லாம் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நடந்திருக்கிற மாற்றங்கள் ஒன்று கூட நடந்திருக்காது. சமூக அவலங்களை அவர்கள் நினைத்து பார்த்து அதற்காக மனம் வரிந்து கடிந்து கொண்டதனால்தான் சமூகத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆக இன்றைக்கு நாம் இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை நினைத்து நாம் கடிந்து கொள்ளுகிறோமா அல்லது கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோமா என்கிற கேள்வி நமக்கு முன்பாக எழுப்பப்படுகிறது. இரண்டாவது, சமயம் என்கிற ஒன்றிலே மட்டும் நான் என்னை முடக்கிக் கொள்ளுகிறேனா? வெறும் வழிபாடுகளுக்கு வந்து, வெறும் திருப்பலிகளிலே பங்கெடுத்து, வெறும் ஜெபமாலைகளை ஜெபித்து என்னை முழுவதுமாக வெறும் ஜெப வாழ்விலே மட்டும் வைத்துவிட்டு என்னை சுற்றி இருக்கிற சமூகத்திலே எந்த ஒரு முன் உதாரண வாழ்க்கையும் நான் வாழவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய சமய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்கிற கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. சமூக மாற்றத்திற்கான வாழ்க்கை என்னுடையதாக இல்லாவிடில் என்னுடைய சமய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற புனித குரியகோஸ் எலியாஸ் சாவ்ரா என்பவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது 1846 அதாவது 19ஆம் நூற்றாண்டிலேயே இவர் தான் வாழ்ந்த சமூகத்திலே பிள்ளைகளுக்கு கல்வி நிராகரிக்கப்பட்டது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடையாது, கல்வி என்பது வெறும் உயர்குடி மக்களுக்கு தான் என்று நிர்ணயித்த ஒரு சமூகத்திலே தான் ஒரு பள்ளியை ஏற்படுத்தி அதிலே எல்லா பிள்ளைகளும் அதிலே படிக்க வேண்டும், எல்லோரும் சமம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த கல்வி நிறுவனத்தை தொடங்குகிறார். அவர் தொடங்கியது பிறகுதான் அங்கு இருக்கிற மற்ற பங்குகளில் எல்லாம் ஆலயத்தோடு சேர்ந்து ஒரு பள்ளியையும் கட்டி எல்லோரையும் ஒரு சமமாக பார்க்கின்ற ஒரு பள்ளியை உருவாக்குகிறார். அது மட்டுமல்லாமல் 20ஆம் நூற்றாண்டிலே தான் நாம் பள்ளிகளிலே இந்த மதிய உணவு பற்றி நாம் பேசி இருக்கிறோம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே புனித குரியகோஸ் சாவ்ரா பள்ளிக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு கல்வியை பெறுவதற்கு உணவு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே மதிய உணவை கொண்டு வந்தவர் புனித குரியகோஸ் சாவ்ராவை சேரும். ஆக இது மட்டுமல்லாமல் இவர் நாம் வருடந்தோறும் தவக்காலத்தில் மட்டும் செய்கிற ஒரு பிடி அரிசி என்கிற திட்டத்தினை வாரந்தோறும் தான் பணி செய்த பணித்தளத்திலே அங்கிருந்த மக்களுக்கு வாரந்தோறும் நீங்கள் ஒரு பிடி அரிசி சேகரித்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் நீங்கள் காணிக்கையாக கொண்டு வாருங்கள், அதை நாம் ஏழைகளோடு பங்கிடுவோம் என்று சொல்லி வருடம் முழுவதும் ஒரு பிடி அரிசி என்கிற திட்டத்தினை செய்து பல ஆயிரம் மக்களுக்கு, ஏழைகளுக்கு உணவளித்த பெருமை இந்த புனிதரை சாரும். அது மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்திலேயே 3வது அச்சகம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த அச்சகத்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவ ஜெபங்களையும் மற்றுமாக நம்முடைய வழிபாடுகளையும் பக்தி முயற்சிகளையும் எல்லாவற்றையும் அச்சடித்து பல்வேறு மக்களுக்கு கொண்டு போய் இந்த இறையரசு பணியை ஊடக பணியாக 19ஆம் நூற்றாண்டிலே செய்த பெருமை இந்த புனித குரியகோஸ் சாவ்ராவை சேரும். ஆக தான் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு கத்தோலிக்க குருவானராக நான் வெறுமனே வழிபாட்டுகளில் மட்டும் என்னை மூழ்கிக் கொள்வேன் என்று சொல்லி தன்னை முடக்கிக் கொள்ளாமல் நான் வாழ்கின்ற சமுதாயத்தில் என்னால் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியாதா, என்னால் இந்த சமூகம் சற்று உயர்ந்து விடாதா என்கிற எண்ணத்திலே தான் வாழ்ந்த சமுதாயத்தில் தன் மக்களினுடைய சமூக மாற்றத்திற்காக பணி செய்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெறுமனே சமயத்தில் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் முடக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் பின்பற்றுகின்ற சமயம் நமக்கு சரியான புரிதலை இன்னும் தரவில்லை என்றுதான் அர்த்தம். நம்முடைய சமயத்தில் நாம் ஈடுபாட்டோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சமய ஈடுபாடு சமூக ஈடுபாடாக மாற வேண்டும். சமூக ஈடுபாடு அந்த மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சமூக மாற்றத்திற்கு எது வித்து என்று சொன்னால் சமய ஈடுபாடு. ஆக சமய ஈடுபாட்டோடு சமூக மாற்றத்திற்கு நாம் முன்னெடுப்புகளை எடுக்க தேவையான ஆசீர்வாதங்களை
இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித குரியகோஸ் சாவரா அவர்களுடைய பரிந்துரையினால் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். உனக்காக என்னை உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே, என் அன்பு தெய்வமே, என் அன்பு தெய்வமே. உனக்காக என்னை உகந்த பலியாய் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக என்றும் என்றும் தீமைகள் அனைத்து நின்றும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித குரியகோஸ் சாவராவுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை கற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித குரியகோஸ் எலியாஸ் சாவ்ரா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். நம்மையும் நம் சமூகத்தையும் மாற்றி அமைத்தவர். நாமும் ஒரு சமூக மாற்றத்திற்கான காரணியாக விளங்க நம்மை அழைக்கின்றவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித குரியகோஸ் சாவ்ரா என்னும் புனிதரின் நினைவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக உணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் எதை இக்காலத்தில் கொண்டாடுகிறோமோ அதை நிலையான மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மகிழ்கின்ற வாழ்க்கை வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல், கிளாடியஸ் டேனியல் 25ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஜெரால்டு வினோத், சுமி, வில்லியம், ரோசரி அம்மா மற்றும் குடும்பத்தினர், கோயமுத்தூர். ஜி ஆல்பன் ஜெரால்டு இன்று இவரின் பிறந்த நாளின் நன்றியாகவும் நல்ல உடல் சுகம் மற்றும் ஞானத்திலும் கல்வியிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வளரவும் வேண்டி.